வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். சிடெட் எக்ஸாம் வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் டேட்டும் முடிஞ்சு போச்சு. இப்போ எக்ஸாம் டேட் வந்து நெருங்கிடுச்சுங்க. டிசம்பர் 15ஆம் வந்துட்டு எக்ஸாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ டிசம்பர் 14ஆம் வந்துட்டு ஒரு சில சிட்டிக்கெலாம் வந்துட்டு எக்ஸாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ சென்னை டிவிஷன் மற்ற தமிழ்நாடுல இருக்கிற டிவிஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு டிசம்பர் 14ஆம் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய இதில் வந்துட்டு எக்ஸாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு அந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸுக்கு வந்து இப்போ வந்துட்டு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிடெட் எக்ஸாம் வந்துட்டு டிசம்பர் மாதம். இது சிடெட் வந்துட்டு வருஷத்துக்கு 2 வாட்டி நடக்கும். டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்டு இப்போ வந்து எக்ஸாம் நடக்க போகுது. டிசம்பர் 14ஆம் வந்துட்டு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னை அண்ணா நகரில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்துட்டு 4 சென்டர் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். அவங்களோட ரோல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்களோட அவல்பிடிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு சில பேருக்கு வந்து சென்னை சின்மய் வித்யாலயா அண்ணா நகர்னு சொல்லிட்டு ஸ்கூல் இருக்குது. அங்கே வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்து ஆல் டிக்கெட்டு ஒன்று வந்துட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆல் டிக்கெட்னா அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளது தமிழ்நாட்டில் நார்மலாக அந்த ஆல் டிக்கெட்னு சொல்லுவாங்க. அது பேர். அந்த ஆல் டிக்கெட் வந்துட்டு இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சிடெட்டோட வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு இருக்கும். அந்த அட்மிட் கார்டில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து நீங்கள் வந்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அது அட்மிட் கார்டு. அந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது அந்த அட்மிட் கார்டை எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அலோவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்மிட் கார்டோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு என்னென்ன எடுத்துன்னு போகணும், உங்களோட ஐடி கார்டு ப்ரூஃப் எடுத்துன்னு போகணும். அதுக்கப்புறம் ஒரு பால் பாயிண்ட் பென் வந்துட்டு பிளாக் ஆர் ப்ளூ எந்த பெண்ணான எடுத்துன்னு போகலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்துட்டு எந்த கவரும் இல்லாமல் ப்ளெயின் வாட்டர் பாட்டிலாக வந்துட்டு எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கலாம். இதை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு 2 பேப்பர் எழுதுகிறவங்க இல்லை ஒரு பேப்பர் எழுதுகிறவங்களும் வந்துட்டு டைமிங் வந்து சொல்லியிருப்பாங்க. இது 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் வந்துட்டு மேண்டேட்டரியும் வந்து சொல்லியிருக்காங்க. பயோமெட்ரிக் இன்கேஸ் நீங்கள் வைக்கலன்னா உங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு அவங்க வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணுறதுக்கு வந்துட்டு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதில் 2 வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் வந்துட்டு இருக்குது. இது கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி வந்துட்டு எழுதணும், அதுக்கப்புறம் என்னென்ன டைமிங் வரணும், என்னென்ன அலோவ் பண்ணுவாங்க, என்னென்ன அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. அது உங்களோட அட்மிட் கார்ட்லேயே வந்துட்டு க்ளீனாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம் எதுவுமே வந்துட்டு உள்ளே எடுத்துன்னு போக முடியாதுங்க. ஒன்லி வந்துட்டு உங்களோட பென்னு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு, ஃபோட்டோ ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில், இது மட்டும் தான் உள்ளே எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். இது கூட யாராச்சும் வந்துட்டு ரொம்ப வந்து ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிறவங்க இல்லை வந்துட்டு ரொம்ப டயபெட்டிக் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வந்து சாக்லேட்ஸ் மற்ற வந்துட்டு அவங்களுக்கு டேப்லெட்டு அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து உள்ளே எடுத்துன்னு போகலாம். ஆனால் அதை வந்துட்டு உங்களோட சூப்பர்வைசர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்துட்டு தேவைப்படும் போது அவங்கக்கிட்ட வந்து வாங்கி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டில் எல்லாமே டீட்டெயிலாக வந்து மென்ஷன் ஆகிருக்கு. இந்த அட்மிட் கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் சென்டரில் வந்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிடெட் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிவிட்டு யாரெல்லாம் வந்துட்டு அட்மிட் கார்டுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு சிடெட் எக்ஸாம் எழுதி கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.